Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்றைக்கி ஒரு சின்ன த்ரில்லர் ஸ்டார்ட் பண்ணலான்ட்டு. கதையின் பேர் உடல் பொருள் ஆனந்தி. ஜாவர் சீதாராமன் எழுதின ஒரு த்ரில்லர் நாவல். சில பேர் கேட்டு எழுதியிருந்தாங்க இந்த மாதிரி படிக்கணும் அப்படின்ட்டு. ஐ ஹவ் நெவர் ரெட் இட். ஸோ ஒரு சேஞ்சுக்காக உடல் பொருள் ஆனந்தி, ஜாவர் சீதாராம். பாகம் 1. நாளிரவு. நடுநடுவே வானத்தில் பளிர் பளிர் என்று மின்னல். வானம் ஒரு தந்தை, பூமி ஒரு தாய். தாய்க்கும் தந்தைக்கும் இடையே உள்ள அன்பு பிணைப்பு நான் என்று அறிவுறுத்தியபடி மின்னல் மின்னிக் கொண்டிருந்தது. ஒரு பரந்த வெளி, அதன் நடுவே ஒரு வீடு. தனிமையிலே தவம் இருக்கும் வீடு. தவம் இருக்கும் முனிவர் மனத்திலே அமைதி இருக்கும், ஆனந்தம் இருக்கும். ஆனால் இந்த வீட்டிலே அமைதி இல்லை. ஆனந்தம் என்ற உணர்ச்சி விடுமுறை எடுத்துச் சென்று பல மாதங்கள் ஆகிவிட்டன. அன்றிரவு இன்னதென்று கூற முடியாத துக்கம், ஒரு ஏக்கம் அந்த வீட்டில் நிலவியது. மழைக்கும் மின்னலுக்கும் துணையாக வீசுகிற புயல் காற்று அந்த வீட்டை சுற்றி ஊளையிட்டபடி இருந்தது. அந்த வீட்டு மாடி அறையில் உலாத்தியபடி இருந்த ராமநாதன் மனத்திலே வீசிய புயலின் வேகத்துக்கு இயற்கை தேவியின் ஒரு அங்கமான புயலின் வேகம் ஒரு பொருட்டாக தென்படவில்லை. யாரோ ஒரு பிரெஞ்சு ஞானி கூறினார், ஒரு மனிதன் வாழ்க்கையில் ஒரு முறையாவது தற்கொலை செய்து கொள்ள நினைக்காவிட்டால் அவன் ஒரு மனிதனே அல்ல என்று. இருப்பதா இறப்பதா என்று ஹாம்லெட் மனத்தில் எழுந்த பிரச்சனை அன்று ராமநாதன் மனத்தில் பலமாக எழுந்தது. கூண்டில் அடைப்பட்ட புலி போல ராமநாதன் அந்த அறையில் அங்குமிக்குமாக உலாவினான். ஆனால் அவன் உள்ளத்தில் குமுறும் பிரச்சனைக்கு அவனால் முடிவு காண முடியவில்லை. இறுதியில் தன்னுடைய மனத்தை திடப்படுத்தி கொண்டான். எதிரே உள்ள பீரோவை திறந்தான். அந்த பீரோவின் மேலறையில் துவண்டு படுத்து கொண்டிருக்கும் கைத்துப்பாக்கியை பார்த்தான். அதன் பக்கத்தில் வைக்கப்பட்டிருக்கும் ஒரு கடிதத்தை எடுத்தான். அதை படிக்க ஆரம்பித்தான். அந்த கடிதத்தை அவன் இதுவரை பல முறைகள் படித்திருப்பான். இருந்தாலும் இப்போதுதான் முதன் முறையாக படிப்பவன் போல படித்தான். அதை படிக்கும்போது அவன் முகம் பீதி, வருத்தம், கலக்கம் முதலிய உணர்ச்சிகளை பிரதிபலித்தது. பல நன்மைகளுக்காக, பலர் நலனுக்காக ஒரு தவற்றை செய்வது மேல் என்ற வாக்கியத்தை கடிதத்தில் பலமுறை படித்தான். கடிதத்தை மறுபடியும் பீரோவில் வைத்தான். பீரோவை மூடிவிட்டான். பளிரென்று ஒரு பயங்கர மின்னல் வீசிற்று. அதைத் தொடர்ந்து சில வினாடிகளில் பயங்கரமான இடிச்சத்தம் கேட்டது. அந்த அறையில் திறந்து விடப்பட்டிருக்கும் ஒரு கண்ணாடி ஜன்னல் படக் படக்கென்று அடித்து கொண்டது. ராமநாதன் அந்த கண்ணாடி ஜன்னலை ஓடிப்போய் மூடினான். அதை மூடுவதற்குள் திறந்த வெளியின் காற்றின் ஓலத்திலே ஒரு சிரிப்பு சத்தம், அவனுக்கு தெரிந்த ஒரு குரலின் ஒலி, திலீபன் குரல் ஒலி போல தோன்றியது. ராமநாதன் திகைத்து நின்றான். அங்குள்ள சோஃபாவில் போய் சாய்ந்தான். ஒரு குழந்தை அழுவது போல அழுதான். அதே சமயத்தில் காற்றின் வேகத்தில் பக்கத்து அறையின் கதவு திறந்தது. ராமநாதன் எழுந்து பக்கத்து அறை பக்கம் சென்றான். அங்கு படுக்கையில் படுத்தபடி சீதா அழுது கொண்டிருப்பதை பார்த்தான். சீதா ராமநாதனின் மாமன் மகள். அவள் சிறு வயது முதலிருந்தே ராமநாதனோடு சேர்ந்து வளர்ந்தவள். ராமநாதன் ஆதரவற்று இருந்த நாள் முதல் அவனை வளர்த்து படிக்க வைத்தவர் ராமலிங்கம், சீதாவின் தந்தை. ராமநாதனின் தந்தை அவனிடம் காட்டாத அன்பை மாமா ராமலிங்கம் காட்டினார். சீதாவின் வாழ்க்கை பயனற்றதாக, சுவையற்றதாக போனதற்கு காரணமே திலீபன் என்று நினைக்க ராமநாதனுக்கு திலீபன் மீது கோபம் வந்தது, ஆத்திரம் எழுந்தது. அழுது கொண்டிருந்த சீதா நிமிர்ந்து ஒரு வினாடி நோக்கிவிட்டு மீண்டும் தலை குனிந்தான். ராமநாதன் சீதாவின் அறையிலிருந்து தன்னுடைய அறைக்கு திரும்பினான். மறுபடியும் பீரோவிடம் சென்று பீரோவை திறந்தான். புதிய உணர்ச்சியோடு, புதிய தீர்மானத்தோடு அந்த பீரோவில் இருந்த கடிதத்தை பையில் போட்டுக்கொண்டான். அதன் அருகில் இருந்த கைத்துப்பாக்கியை எடுத்தான். அதை ஒரு முறை பார்த்தான். அவன் உதடுகள் வேதனையோடு, திலீபன் இறந்துதான் ஆகணும் என்று முணுமுணுத்தான். துப்பாக்கியை பையிலே போட்டுக்கொண்டு அறைக்கு வெளியில் வந்தான். படிக்கட்டுகளில் சத்தம் செய்யாமல் மெல்ல அடி எடுத்து வைத்தான். படிக்கட்டை அடுத்த அறையில் திலீபன் தாய் மீனாட்சி அம்மாள் உட்கார்ந்திருப்பதை பார்த்தான். அவளுடைய மகனை கொல்லப் போகிறோமே என்ற ராமநாதன் மனம் ஒரு கணம் நினைத்தது. தீர்மானம் தளர ஆரம்பித்தது. படிக்கட்டில் அப்படியே நின்றான். படிக்கட்டை அடுத்த அறையில் மீனாட்சி அம்மாள் விசித்து அழுது கொண்டிருப்பது மீண்டும் காதில் விழுந்தது. இந்த உத்தமிக்கு நான் புத்திர சோகத்தை உண்டு பண்ண மாட்டேன் என்று கூறிக்கொண்டு மறுபடியும் மாடி நோக்கி அடி எடுத்து வைத்தான். ஆனால் படிகளில் ஏறும்போது படிக்கட்டு சத்தம் செய்தது. அந்த சத்தம் கேட்டு மீனாட்சி அம்மாள் திரும்பி பார்த்தால் ராமநாதன் படிக்கட்டுகளில் நின்று கொண்டிருப்பதை கவனித்தான். மீனாட்சி அம்மாள் மட்டும் திரும்பி பார்த்திராவிட்டால் ராமநாதன் மாடியில் தன் அறைக்கு போயிருப்பான். அன்று நிகழ இருந்த விபரீதங்கள் நிகழ்ந்திருக்காது.
மீனாட்சி அம்மாள் எழுந்து ராமநாதனை நோக்கி நடந்து வந்து, என்ன ராமநாதா, வெளியில் இடியும் மின்னலுமா இருக்க, இந்த புயலில் எங்கேப்பா புறப்படுற என்றாள். ராமநாதன் தரையை பார்த்தபடியே, வெளியே வீசும் புயலை விட பயங்கரமான புயல் ஒன்று என் மனசில் வீசுது என்று சொன்னான். தூக்கம் பிடிக்கல, வெளியே போகலான்னு நினச்சேன். மீனாட்சி அம்மாள் இரக்கத்தோடு ஒரு முறை பார்த்தாள். ராமநாதா, நானும் திலீபனும் உன் வாழ்க்கையில் குறுக்கிடாமல் இருந்தால் உன் வாழ்வு எவ்வளோ சிறப்பாக அமைஞ்சிருக்கும். சீதா எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருப்பா. திலீபன் பிறக்காமலே இருந்திருந்தா, இல்லை அவள் செத்து தொலைந்திருந்தா கூட. ராமநாதன் ஆச்சரியம் அடைந்தான். தன் மனத்தில் இருக்கும் அசுர திட்டத்தை தெரிந்து சொல்வது போல் மீனாட்சி அம்மாள் பேச்சு அமர்ந்தது. ராமநாதனுக்கு கலக்கத்தை கொடுத்தது. அதிகம் பேச்சு கொடுக்க இஷ்டமில்லாமல் ராமநாதன் வாயில் புற கதவை நோக்கி புறப்பட்டான். மீனாட்சி அம்மாள், ராமநாதா, மழையில் கொடை இல்லாமல் போறிய, கொடையை எடுத்துகிட்டு பாப்பா என்று கொடையை எடுத்து தந்தாள். ராமநாதன் பரிவோடு அந்த அம்மாள் கொடுத்த கொடையை வாங்கி கொண்டான். மீனாட்சி அம்மாள் முகத்தை பார்த்தான். அம்மா, உங்கள் ஒரே மகனை கொல்ல போகிறேன். அந்த கொடும் பணிக்கு செல்லும்போது நான் நனைந்து செல்லக்கூடாதுன்னு குடை எடுத்து அனுப்புறீங்களா என்று சொல்ல அவன் உதடுகள் துடித்தன. ஆனால் அவன் வாயை திறக்கவில்லை. அவன் கைகள் குடையை வாங்கி கொண்டன. உடனே விழுந்து அவன் மீனாட்சி அம்மாளின் பாதங்களை தொட்டு வணங்கினான். அம்மா, என்னை மன்னிச்சிருங்க என்றான். உன்னையா மன்னிப்புதா? பொறுமையின் உருவமேற்ற நீயே என்னப்பா சொல்கிற? எனக்கு ஒன்றும் புரியலையே என்றாள் மீனாட்சி அம்மாள். நான் சொல்வதன் அர்த்தம் நாளைக்கு தெரியும் தாயே என்று சொல்லிவிட்டு வெளியேறினான் ராமநாதன். ராமநாதன் கூறிய வார்த்தைகளின் உண்மை பொருள் விளங்காமல் மீனாட்சி அம்மாள் சிந்தித்தபடி நின்றாள். கதவு திறந்ததால் வீசிய காற்று சுவரில் மாட்டியிருந்த திலீபன் படத்தின் மீது வீசி அதை கீழே தள்ளியது. படம் விழுந்து உடைந்தது. அதை கண்டு திடுக்கிட்டான் திலீபின் தாய். அதே சமயம் சுந்தரம் மனோ மருத்துவமனையில் மாடிப்படிகள் முடியும் இடத்தில் உள்ள ஒரு அறையில் திலீபன் உட்கார்ந்திருந்தான். அந்த அறை ஒரு நல்ல பாதுகாப்பான அறை. இரும்பு கதவுகள், இரும்பு கம்பி ஜன்னல்கள் கொண்ட அறை. அதனுள் இருப்பவர்கள் பயங்கரமான பைத்தியங்களாயினும் சீக்கிரத்தில் அந்த அறையிலிருந்து தப்ப முடியாதபடி அது அமைந்திருந்தது. மூளைக்கோளாறு உள்ளவர்கள் மட்டுமே அங்கு வைக்கப்பட்டிருந்ததால் நேர்மையும் ஒழுக்கமும் உள்ள நம்பிக்கைக்கு பாத்திரமான ஊழியர்களையே டாக்டர் சண்முக சுந்தரம் தன்னுடைய ஆஸ்பத்திரி சிப்பந்திகளாக நியமித்திருந்தார். பழுத்த அனுபவத்துடன் சீலமான வாழ்க்கை நடத்தும் டாக்டர் சண்முக சுந்தரத்தின் வாழ்க்கையிலே திலீபன் ஒரு புதுவிதமான பேஷண்ட். திலீபன் விஷயமாக அவர் மனம் சில நாட்களாக இன்னது என்று சொல்ல முடியாத வேதனையை அடைந்தபடி இருந்தது. அவனை மூளைக்கோளாறு உள்ளவன் என்று எந்தவித பரிசோதனைப்படியும் சொல்ல முடியவில்லை. மேலும் திலீபன் அவரிடம் என தக்க காரணம் இல்லாமல் ராமநாதன் பைத்தியகார ஆஸ்பத்திரியில் அடைந்ததற்காக மான நஷ்ட வழக்கு தொடருவேன் என்று கூறியது அவர் மனத்தை கலங்க வைத்திருந்தது. ஆனால் ராமநாதனோ எப்படியாவது திலீபனை பாதுகாப்பான பூட்டிய அறையில் வைத்திருக்குமாறு அழாத குறையாக வேண்டினான். இம்மாதிரியான சிக்கலான சூழ்நிலையில் தான் இப்போது டாக்டர் சண்முக சுந்தரம் திலீபனின் முன்பு நின்று கொண்டிருந்தார். திலீபன் அவரை பார்த்து சிரித்து கொண்டிருந்தான். திலீபன், எப்போது என்ன வெளியே விட போகிறீங்க என்று டாக்டர் கேட்டான். டாக்டர் திலீபனுடைய கருத்த கண்களையும் அதற்கு நேர்மாறாக அவனுடைய வெளுத்த கன்னங்களையும் பார்த்தபடி பேசாமல் இருந்தார். திலீபன் முகத்திலிருந்து புறப்பட்ட ஒளி மனித பண்புள்ளதாக தெரியவில்லை. அவன் சிரிக்கும்போது அவன் உதடுகள் விரியும் விதம், அவன் கண்கள் சிமிட்டும் வகை பார்ப்பவர் மனத்தில் அச்சத்தை ஏற்படுத்துவனாக இருந்தன. பேசாமல் இருக்கும் டாக்டரை பார்த்து திலீபன் ஆத்திரமடைந்தார். பற்களை நரநரவென்று கடித்தான். என்ன டாக்டர் நீங்கள்? நான் கேள்வி கேட்டுருக்கேன், பதில் எதுவும் பேசாமல் இருக்கீங்க? நல்லா அறிவுள்ள மனிதனை பைத்தியம்னு அடைச்சி சிறையில் வச்சுருக்கீங்களே, அது எவ்வளோ பெரிய குற்றம் தெரியுமா? என்னை உடனே வெளியே அனுப்புங்க என்றான். முடியாது, சோதனைப்படி நீங்கள் ஒரு பைத்தியம் இல்லை ஆனால் என்று தயங்கினார் டாக்டர். ஆனால் என்னையா, ராமநாதன் பயப்படுவது போல் நீங்கள் பாதுகாப்பில் வைக்கப்பட வேண்டிய நபர் தான். உங்கள் தேகத்திலோ மனத்திலோ வியாதி இல்லாமல் இருக்கலாம், ஆனால் வியாதியோட பயங்கரமாக வேறு ஏதோ ஒன்று உங்களிடம் இருக்கிறது என்பது மட்டும் எனக்கு நிச்சயமாக தெரிகிறது. இந்த வார்த்தைகளை கேட்ட திலீபனின் முகத்தில் திடீரென்று ஒரு பயமும் திகிலும் பரவத் தொடங்கின. தன்னுடைய உணர்ச்சிகளை சட்டென்று சமாளித்துக் கொண்டார். திடீரென்று தன்னுடைய குரலில் அன்பை வரவழைத்து கொண்டு, டாக்டர் சார், உங்கள் முடிவுதான் என்ன என்று கேட்டார். டாக்டர் சண்முக சுந்தரம் தரையை பார்த்தபடி, திலீபன், பைத்தியம் என்று இங்கே அழைத்து வரப்படுவர்களில் நான் பரிசோதனைக்காக ஒரு வாரம் வைத்திருப்பேன். சட்டப்படி எனக்கு அந்த உரிமை உண்டு. நீங்கள் வந்து 3 நாட்கள் தான் ஆகின்றன. 4 நாள் போன பின் உங்களை விடுதலை செய்திருவேன் என்றார். திலீபன் ஆத்திரமான குரலில், இன்னும் 4 நாட்கள் இந்த நரகத்தில் நீங்கள் டாக்டர் இல்லை, ராமநாதன் கையாள என்று கூவினார். டாக்டர் பதில் எதுவும் சொல்லாமல் அறையை விட்டு வெளியேற நினைத்து அடியெடுத்து வைத்தார். திலீபன் மனத்தில் திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது போலும்
விஷம புன்னகையோடு, டாக்டர் சார், ஒரே ஒரு வேண்டுகோள், சரி இப்படி வர்றீங்களா என்றார். டாக்டர் திலீபனை நெருங்கினார். அவர் நெருங்கி வந்ததும் திலீபனின் கை டாக்டரின் தோள் மீது பட்டது. திலீபன் ஸ்பரிசம் பட்டதும் டாக்டரின் உடலில் ஒருவித இன்ப உணர்ச்சி எழுந்தது. பருவக்காலை ஒருவன் அன்போடு ஒரு யுவதியால் முதலிரவு தொடப்படும் போது ஏற்படும் உணர்வு போல இருந்தது. அது 50 வயதுக்கு மேற்பட்ட முதுமை அடைந்திருந்த டாக்டர் சண்முக சுந்தரத்துக்கு வாலிபம் திரும்பிவிட்டது போன்ற பிரமை ஏற்பட்டது. ஒரு இளைஞனைப் போல் மெய் சிலிர்த்தது. திலீபன் ஒரு பெண்ணின் சாகசத்தோடு, டாக்டர் சார், டாக்டர் சார், தயவு செய்து என் முகத்தை பாருங்கள் டாக்டர் சார் என்று கெஞ்சினான். டாக்டர் சண்முக சுந்தரம் நிமிர்ந்து திலீபனின் முகத்தையே உற்று பார்த்தார். திலீபன் தொடர்ந்து கரிவான குரலில், என் கண்களை கொஞ்சம் பாருங்களேன் சார் என்றான். டாக்டர் சண்முக சுந்தரன் தன்னுணர்வட்ட யந்திரத்தால் இயங்கும் ஒரு பொம்மை போல திலீபனின் கண்களை பார்த்தார். அப்படி பார்த்ததும் அவருக்கு தன் உடலை பற்றிய உணர்வு, தன் சூழ்நிலை, தன் எண்ணங்கள் எல்லாம் மெல்ல தன்னை விட்டு நழுவது போல உணர்ச்சி ஏற்பட்டது. பார்த்து கொண்டு இருக்கும் போதே திலீபனின் கண்கள் சிறிது சிறிதாக பெரிதாகி கொண்டு வருவது போல் தோன்றியது. அந்த அறை பூராவுமே திலீபனின் கண்களால் நிறைவது போன்ற பிரமை உண்டாகியது. அதே சமயத்தில் டாக்டர் சண்முக சுந்தரத்தின் மனத்தில் இன்னது என்று விவரிக்க முடியாத ஒரு அச்சம் தோன்றியது. விஞ்ஞானத்துக்கு புறம்பாக, பகுத்தறிவுக்கு அப்பாற்பட்ட ஒரு புதிய உலகில் தாம் நுழைவது போல் தோன்றியது. டாக்டருக்கு தம்முடைய மனம் என்று கதவு கப்பால் அவர் சென்று கொண்டிருந்தார். சிறிது மறைந்து கொண்டிருக்கும் தன்னுடைய மனோபலத்தையும் தன் அறிவையும் ஒருங்கே சேர்த்து ஒரு முயற்சி செய்து தன் உணர்வுக்கு வந்தார் டாக்டர். திலீபனை பாராமலே அந்த அறைக்கு வெளிப்புறம் ஓடினார். அறையின் இரும்பு கம்பி கதவை பூட்டினார். திலீபன், டாக்டர் சார், டாக்டர் சார் என்று கூப்பிட்டபடியே ஓடி வந்ததை அவர் கவனிக்கவில்லை. கதவின் ஓரத்தில் நின்றபடி திலீபன், ஏன்னா சற்று பாருங்க டாக்டர் சார் என்று கெஞ்சியதை காதில் வாங்கிக் கொள்ளாமல் அவன் முகத்தை சற்றும் பாராமல் படிக்கட்டு வழியே இறங்கி சென்றான். அறைக்குள் இருந்த திலீபன் ஏமாற்றத்தால் அவமானம் அடைந்தார். அவமானத்தை தொடர்ந்து அதிக ஆத்திரமடைந்தார். அதே சமயம் எதிர்ப்புற ஜன்னல் வழியே ஒரு கருப்பு பூனை அறையில் குதித்தது. திலீபன் தன் பார்வையை பூனையின் மீது செலுத்தினான். பூனையும் மியாவ் என்று குரல் கொடுத்தபடி திலீபனை பார்த்தது. அடுத்த வினாடி பூனையின் உடல் சிலிர்த்தது. பழுக்க காய்ச்சிய ஓர் இரும்பு கம்பியால் சுடப்பட்டது போல அந்த பூனை வீரிட்டு அலறியபடி ஜன்னல் வழியே பாய்ந்து ஓடியது. திலீபன் விழுந்து விழுந்து சிரித்தான். அவனது சிரிப்பு ஒலி கேட்கவே பயங்கரமாக இருந்தது. அந்த சிரிப்பொலியில் ஆண்குரலும் பெண்குரலும் இணைந்து ஒலித்து மனிதத்தன்மை இல்லாத ஒரு பேரொலியாக கேட்டது. அந்த சிரிப்பொலி ஆஸ்பத்திரியின் அடித்தளத்தில் உள்ள அறையில் ஒரு சோஃபாவில் சாய்ந்திருந்த டாக்டர் சண்முக சுந்தரத்தின் காதுகளில் விழுந்தது. அவர் உடல் நடுங்கியது. அப்போதுதான் டாக்டர் தன்னுடைய உடல் வேர்வையை குளமாகி தன்னுடைய சட்டையை நனைந்திருப்பதை உணர்ந்தார். அவர் வாய் முருகா என்று அவர் ஒரு முறை முணுமுணுத்தது. திலீபனின் பயங்கர சிரிப்பொலி டாக்டர் சண்முக சுந்தரத்தின் காதில் மட்டுமா விழுந்தது? ஆஸ்பத்திரியை நெருங்கிக் கொண்டிருந்த ராமநாதனின் காதிலும் விழுந்தது. ராமநாதன் திடுக்கிட்டு நின்றான். தன்னுடைய பையில் இருக்கும் துப்பாக்கியை எடுத்து பார்த்து தன் மனத்தை திடப்படுத்தி கொண்டு ஆஸ்பத்திரிக்குள் நுழைந்தான். வானத்தில் பயங்கரமான ஒரு இடி இடித்தது. ராமநாதன் செய்யப்போகும் கொலையை இந்த விண்ணும் மண்ணும் ஒன்று சேர்ந்து வரவேற்பது போல. தொடரும்.